10 கோடி ரூபாய் மதிப்பான இந்த வீட்டை இன்னைக்கு நோட்டீஸ் அதே நாள் இடிக்கிறது. இடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க அந்த வீட்டை மறுபடியும் பயன்படுத்த முடியாத ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கு. அதனுடைய காணொலிகள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வர்றது பார்க்குறோம். அப்போ அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டை இடிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு செல்வாக்கு பொருந்திய பணம் இருக்கக்கூடிய ஒரு நபர். 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம், 2 பேரும் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னா, குடியிருக்கிறாருல அவரு, குத்துனால கத்தியால குத்துனா அவங்க அப்பாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அவரு அந்த வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்காரு. நீங்க தங்கியிருக்கக்கூடிய வீடு அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு தங்கியிருக்கவருக்கு நோட்டீஸ், வீட்டு ஓனருக்கு நோட்டீஸ் கிடையாது. உடனடியாக நீங்க இந்த வீட்டை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே ஆகஸ்ட் 17ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்புறாங்க. இன்னைக்கு வலதுசாரிகள் பாஜக ஆதரவாளர்களுடைய அந்த எக்ஸ் வலைதளத்துல போய் பாருங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு பொய் செய்தியை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த பொய் செய்தியை கன்சியூம் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு பேஸ் கிடையாது தமிழ்நாட்டில். ஆனா ஒரு சின்ன பொய் செய்தி மிகப்பெரிய காட்டுத்தீயாக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பேஸை வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? பாஜகவை சேர்ந்தவர்கள், வலதுசாரிகள், இந்துத்துவ அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. கத்தியால ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை குத்திட்டான் அப்படின்றதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் நடத்தினாங்க. இங்க 4 வயது குழந்தைக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, பாலியல் கொடுமை நடந்திருக்கு. இவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குது, பள்ளி நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்குது. ஆனா அங்க போராட்டம் நடத்துனது யாருன்னா பிஜேபிக்காரங்க யாரும் வரல. என்னுடைய சக மாணவன் ஒருத்தன் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்துகிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன்லாம் நான் பார்க்கல. அவன் உயிரை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். என் சட்டையை எடுத்துக்கிறேன், அவுக்குறேன், கிழிக்கிறேன், அவனோட உடம்புல சேர்த்து கட்டுறேன், அவனை தூக்கி உட்கார வச்சுட்டு பைக்கில் உட்கார வச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். அதற்கு எனக்கு கிடைத்த தண்டனை என்ன அப்படின்னா, அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் முதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அசீப் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. நிதிஷையும் நாயுடையும் நம்பி தான் இருக்கிறாங்க. பழைய மாதிரி ஆட்டெல்லாம் போட முடியாது, பாருங்க சவுண்டே இல்லை, ரொம்ப கம்முன்னு இருக்கிறாங்க. இப்படி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்சிகள் வந்த பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் கம்முன்னு இருக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் பண்றது இல்லை, அமைதியா போறாங்க, அப்படி தெரியுது அவங்களுக்கு? எல்லாருமே அப்படிதான் நினைச்சோம். இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக எதுவுமே பழைய மாதிரி பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சோம். ஆனா அதற்கு மாறாக ஒரு 2 சம்பவங்களை நான் குறிப்பிட விரும்புறேன். அதோடு சேர்ந்து துணையாக இருக்கக்கூடிய இன்னும் 2 சம்பவத்தையும் நான் பேச விரும்புறேன். ஒன்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல உதய்பூர், கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி உதய்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதில் 2 மாணவர்களுக்கு இடையே ஒரு மோதல் வருது. அதில் ஒரு மாணவர் என்ன பண்றான், 15 வயசு தான பையன், சின்ன பையன், சக மாணவன் வந்து கத்தியால குத்திடுறான். கத்தியால் குத்தப்பட்ட மாணவன் வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர், இவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். இது போதும் தானே? அதுவும் உதய்பூர்ல, அதாவது ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கக்கூடியது பாஜக. உடனடியாக பாஜகவினுடைய ஆதரவாளர்கள், அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் எல்லாருமே அந்த பள்ளி வாசல்ல நின்று ஒரு பெரிய போராட்டம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து பெரிய கலவரம் நடக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கிட்டாங்க. அதாவது பள்ளி படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மோதல். இதை யாருமே நியாயப்படுத்தலை. கத்தியால் எப்படி வந்து குத்தலாம் ஒரு மாணவன், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த சின்ன வயசுல அவருக்கு எப்படி கத்தி கிடைச்சது, எப்படி அவர்களுடைய வீட்டில் அவர் வாழக்கூடிய சூழல் என்ன, இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அங்கு இந்த கத்தியால் குத்திய மாணவன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக பாஜக அவ்வளோ பெரிய போராட்டத்தை எங்க நடத்துது. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க, அதாவது அந்த கத்தியால் குத்திய மாணவன் இருக்காங்கல்ல, அவங்க தங்கி இருக்கக்கூடியது ஒரு வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டினுடைய ஓனர் வந்து அவரும் ஒரு இஸ்லாமியர். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். 2019 தான் அந்த வீடை வாங்குறாரு அவர். அதுவும் என்னன்னா லோன் போட்டு சிறுக சிறுக சேமிச்சு வச்சு, ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு என்ன பெரிய வருமானம் இருக்கும், ஒரு சிறுக சிறுக சேமிச்சு ஒரு லோன் போட்டு கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்குற ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் தான் இந்த மாணவன் குடும்பத்தோட குடியிருக்காங்க. அப்போ அன்னைக்கு பாஜக கொடுத்த அந்த அழுத்தம் இருக்குல்ல, இந்துத்துவ அமைப்புகள் கொடுத்த அழுத்தம், அதன் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட நிர்வாகம் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னா, குடியிருக்கிறாருல அவரு, குத்துனால கத்தியால குத்துனா அவங்க அப்பாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அவரு அந்த வீட்டுல வாடகைக்கு தங்கியிருக்காரு. நீங்க தங்கியிருக்கக்கூடிய வீடு அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு தங்கியிருக்கவருக்கு நோட்டீஸ்.
வீட்டு ஓனருக்கு நோட்டீஸ் கிடையாது. உடனடியாக நீங்கள் இந்த வீட்டை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே ஆகஸ்ட் 17ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்பி அன்றைய தினமே வந்து அந்த வீட்டை இடிக்கிறாங்க. வீட்டோட ஓனருக்கு நோட்டீஸ் அனுப்பல. அப்போ அவங்களுக்கு எது வசதியாக போச்சு அப்படின்னா, இன்னைக்கு அந்த வீட்டோட ஓனரும் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு காரணத்தினால வீட்டு ஓனருக்கே நோட்டீஸ் அனுப்பாம, முதல்ல இந்த வீடு உண்மையில் அப்படிப்பட்ட அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா லோனே கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டை சுற்றி பல வீடுகள் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து நிறைய ஊடகங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், எனக்கு பக்கத்து வீடு இருக்கு, அதுக்கு பக்கத்துல வீடு இருக்கு, எல்லா வீடும் இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதில்லை. ஆனா திடீர்னு எனக்கு நோட்டீஸ் அனுப்பாம, வீட்டோட ஓனருக்கு நோட்டீஸ் அனுப்பாம, என் வீட்டில் தங்கியிருந்த ஒரு டெனண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு, அவருடைய பேர்ல நோட்டீஸ் அனுப்பிச்சு, அவரோட பேர்ல நோட்டீஸ் அனுப்புறாங்க. அனுப்பிச்சு டைம் கூட கொடுக்காம, என் தரப்பு நியாயத்தை விளக்குவதற்கு டைம் கூட கொடுக்காம உடனடியாக புல்டோசரை விட்டு இடிச்சிருக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநில அரசு, ராஜஸ்தானை ஆளக்கூடிய பாஜக அரசு இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த வீட்டை கட்டினவர் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர், அந்த வீட்டில் குடியிருந்த பையன் ஒரு இஸ்லாமியன், அவன் வந்து ஒரு இந்து பையனை குத்திட்டான். இதன் காரணமாக அந்த வீடு இடிக்கப்படணும். இதில் யாரெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், புற அழுத்தத்தின் காரணமாக பாஜக அரசு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதோட நின்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்புல அந்த சம்பவம் நடந்தது பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் டைம்ல அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அந்த பையன் கத்தியில எடுத்து குத்துறாரு. இன்னொரு பையன் ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறான். இன்னும் 2 பசங்க, அவங்களும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, உடனே ஓடி வந்து அந்த பையனை காப்பாத்துறாங்க. ஒரு பையன் என்ன பண்றான், தன்னுடைய சட்டையை அவுத்து, ரத்தம் கீழே போகுதுல, அதை போக விடாம தடுக்கிறதுக்காக சட்டையை அவுத்து கிழிச்சு கட்டுறான். உடனடியாக தூக்கி பைக்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த பையனை காப்பாத்தணும். இப்போ சமீபத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காப்பாத்த முற்பட்டாங்கல்ல அந்த 2 பசங்க, அவங்களும் இதற்கு உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் வாட்ஸ்அப்ல புரளி பரப்புறாங்க, பயங்கரமா புரளி பரப்புறாங்க. இப்ப காவல்துறைக்கு வேற வழியே இல்லை. காப்பாற்ற நினைத்த அந்த 2 பசங்களையும் செக்யூர் பண்றாங்க காவல்துறை, வேற வழி இல்லாம அவங்களையும் கைது செய்வது போல அவங்கள அழைத்து கொண்டு போய் காவல் நிலையத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் விசாரிக்கிறாங்க, காப்பாத்த போனவனே ஏன் வந்து, அதுவும் சின்ன பசங்க, 15 வயசு பையன், அந்த கத்தியால் குத்தின பையனை ஆல்ரெடி கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. அவர் வந்து சிறையில தான் இருக்கிறாரு, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிறாரு. இந்த 2 பேர், இந்த 2 பசங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கு, வீட்டுல இல்லாம தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கு. ஏன் பாதுகாப்புல வச்சிருக்காங்கன்னா, இந்த அழுத்தம். அவனுங்க என்ன செஞ்ச தப்பு, அந்த பையனை காப்பாற்ற நினைச்சதுதான் அவங்களோட தப்பு. அப்போ இந்த அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகளினுடைய எண்ணம் என்ன, காப்பாற்ற நினைத்தவராக இருந்தாலும் கூட ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், அவரை நம்ப முடியாது, அந்த பையனை நம்ப முடியாது, அவர்களுக்கு இந்த நிகழ்வுல சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மைக்கு புறம்பான வாட்ஸ்அப் செய்தி. அதன் காரணமாக வேற வழி இல்லாம காவல்துறையிட்ட கேட்கும்போது இதுதான் சொல்றாங்க, வேற வழி இல்லை, உயிருக்கே பாதுகாப்பு, அந்த பசங்களுக்கு உயிருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், ஆகவே எங்களுடைய பாதுகாப்புல வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் வச்சுட்டு இருந்தது. அதற்கு பிறகு அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணி, இனிமேல் அந்த பசங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, அவங்க அப்பா அம்மா அந்த பசங்களை வேற ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்ல நடந்திருக்கு. இன்னொரு நிகழ்வு, அது வந்து மத்திய பிரதேசத்துல சட்ராப்பூர் அப்படின்ற ஒரு இடம். அங்க வந்து ஷஜாத் அலி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர், முன்னாள், இப்ப இல்ல அவர். இப்ப அவரை பத்தி விசாரிக்கும் போது ஊடகங்கள்ல பல்வேறு செய்திகள் வருது. அவர் என்னன்னா, கொஞ்சம் அந்த ஏரியால கொஞ்சம் ஒரு அதிகாரமிக்க செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர், நல்ல ஒரு பணக்காரர், செல்வாக்கு மிகுந்த நபர். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகள்லையும் தெரியல, ஒரு செல்வாக்கா இருக்கிறாரு, இந்த செல்வாக்கை மெயின்டைன் பண்ணணும்னா யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க பக்கத்துல சாயிறது அப்படின்றது சில நபர்கள் அப்படி இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த செய்திகளை பார்க்கும்போது அப்படியாக அவர் இருப்பார் அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. சிலர் சொல்றாங்க அவர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தவர், சிலர் வந்து அவர் இல்ல பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களோடு நெருக்கமா இருந்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருது. மற்றபடி நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அவர் வந்து ஒரு செல்வாக்கான நபர், அந்த பகுதியில இஸ்லாமியர்கள் மத்தியிலும் செல்வாக்கான நபர். அப்போ ஒரு சாமியார் வந்து முகமது நபி அவர்கள் தொடர்பாக ஒரு கூட்டத்துல பேசும்போது தவறா பேசுறாரு, அவரை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுறாரு, அவதூறான கருத்துக்களை பேசுறாரு. இதனால அந்த சத்ராப்பூர் பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஷஜாத் அலியை வந்து அணுகுறாங்க. அணுகி இப்படியாக இவர் பேசியிருக்கிறாரு, இவருக்கு எதிராக புகார் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச முதல்ல அவங்க அந்த காவல் நிலையத்தை அணுகியிருப்பாங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுக்கல அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் அந்த பகுதியில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நபரை அணுகுறாங்க. எதற்காக இவரை அணுகுவாங்க,
இவருக்கு கொஞ்சம் இந்த பொலிட்டிக்கலா கொஞ்சம் எல்லாருடைய கனெக்ஷன் இருக்கு. அதன் வகையில இவர் வந்து காவல்துறையிட்ட சொன்னா புகார் எடுத்துப்பாங்க அப்படின்ற அடிப்படையில இவருக்கு அணுகிருக்கலாம். அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்றாரு, இவரும் வந்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு போறாரு புகார் கொடுப்பதற்காக. இது மாதிரி முகமது நபி அவர்களுக்கு எதிராக பேசிய அந்த குறிப்பிட்ட சாமியார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றத இவங்க கோரிக்கை. அப்ப அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு காவல் நிலையத்துல ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் என்ன கைகலப்பாக மாறுது. அதற்கு பிறகு காவல்துறையினருக்கும் அந்த பகுதியில் குவிந்திருந்த ஷஜாத் அலி அவருடைய ஆதரவாளர்கள் இவர்களுக்கு இடையிலேயே ஒரு சின்ன ஒரு மோதல் நடக்குது. கடைசியில் அது கல்வீச்சு சம்பவம் வரைக்கும் போகுது. அதற்கு பிறகு காவல்துறை என்ன பண்றாங்க, இந்த கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோரை ஐடென்டிஃபை பண்ணி கைது பண்றாங்க. பலர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 150 பேர் வரைக்கும் சொல்றாங்க. அவங்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை ஏற்படுறாங்க. இதற்கு இடையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஷஜாத் அலிக்கு சொந்தமான சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு, ஒரு பெரிய பங்களா, இந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு எப்படி ரஷீத் கானோடைய வீடை இடிச்சாங்க, நான் சொன்னேன்ல உதய்பூர்ல ரஷீத் கான் என்ற ஒரு ஆட்டோ டிரைவர் அவருடைய வீட்டை எப்படி இடிச்சாங்களோ அதே போல 10 கோடி ரூபாய் மதிப்பான இந்த வீட்டை வந்து ஒரே நாள்ல, இன்னைக்கு நோட்டீஸ் அதே நாள் இடிச்சிட்டாங்க. ஃபுல்லா இடிச்சிட்டாங்க அந்த வீட்டை மறுபடியும் பயன்படுத்த முடியாத ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கு. அதனுடைய காணொலிகள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வர்றது பார்க்கிறோம். அப்ப அங்க ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டை இடிக்கிறாங்க. இங்க வந்து ஒரு செல்வாக்கு பொருந்திய பணம் இருக்கக்கூடிய ஒரு நபர். 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம், 2 பேரும் இஸ்லாமியர்கள், அவ்வளவுதான். அப்ப இதை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, இந்த விஷயத்த மத்திய பிரதேசத்துல நடந்த இந்த விஷயத்தை எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, கல்வீச்சு சம்பவத்துல ஈடுபட்ட நபர்கள் திட்டமிட்டு செஞ்சாங்க. இஸ்லாமியர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஆகவே அவர்கள் செய்தது நியாயம் அப்படின்ட்டு இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே மாதிரியான ஒரு நிகழ்வு சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தலைநகர் ராஞ்சியில நடக்குது. என்ன நடந்தது? அங்க பாஜகவினுடைய இளைஞர் அமைப்பு, இந்த அமைப்பு வந்து போராட்டம் நடத்துறாங்க ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக. இப்ப ஆளக்கூடிய ஹேமந்த் சோரன் அரசுக்கு எதிராக. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, அந்த ஏமாத்திட்டீங்க நீங்க. இதே கேள்வியை நம்ம மோடி கிட்ட திருப்பி வைக்கலாம். வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, ஏமாத்திட்டீங்க, ஆக வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும்ன்ற ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல கலவரம் வெடிக்குது. எப்படி வந்து சத்ராப்பூர்ல காவல் நிலையத்துல காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே போன்ற இல்ல அதை விட அதிகமான ஒரு தாக்குதல் ஜார்க்கண்ட் மாநிலத்துல நடத்தப்படுது. யாரால்னா பாஜக கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியை சேர்ந்த தொண்டர்களால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மீது கல்வீச்சு, பலர் காயமடைகிறாங்க காவல்துறையினர். அப்போ இங்க சத்ராப்பூர்ல அந்த பில்டிங்கை இடிச்சது நியாயம்னு ஏன் பேசுறாங்க அப்படின்னா, காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப இங்க ஜார்க்கண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை யார் நடத்தியிருக்கா, யார் இதை நியாயப்படுத்தினாங்களோ அவர்களே இதை செய்யறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இந்த ஒப்பீட்டை பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு ஒரு அதான் இப்போ இன்னைக்கு பணம் பொருந்திய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதற்கும் கூட இது வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் இது மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு காட்டுது. அப்ப எப்படி இங்க ஒருதலை பட்சமாக பாஜகவை சேர்ந்தவர்கள் இதை அணுகுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சரி, ஓகே. இப்போ நீங்க 2 சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா பொய் செய்தி பரப்புனாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. வழக்கமா பிஜேபி அந்த மாதிரி செய்யறது தானே. இப்போ இதனாலேயே ஒரு பெரிய பதட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? பொய் செய்தின்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு பொய் செய்தி பரப்புவது அப்படின்றதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய நிகழ்வு. நான் சொன்ன முதல் விஷயம் டெய்லி வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே தானே இருக்குது. இங்க பொறுத்த வரைக்கும் அவர்கள் பலமாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பலமாக இல்லை. தமிழ்நாட்டிலும் அவர்கள் பரப்பாத பொய் செய்தியே கிடையாது. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, உட்காருங்க. இன்னைக்கு வலதுசாரிகள் பாஜக ஆதரவாளர்களுடைய அந்த எக்ஸ் வலைதளத்துல போய் பாருங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு பொய் செய்தியை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த பொய் செய்தியை கன்சியூம் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு பேஸ் கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா ஒரு சின்ன பொய் செய்தி மிகப்பெரிய காட்டுத்தீயாக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பேஸை வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? ராஜஸ்தான்ல வச்சிருக்காங்க, மத்திய பிரதேசத்துல வச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல வச்சிருக்காங்க, அசாம்ல வச்சிருக்காங்க. இது மாதிரியான பகுதிகளில் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட பொய் செய்தி. அதான் நான் சொன்னேன், 2 பசங்க காப்பாற்ற போன பசங்க 2 பேர், அவர்களும் இதில் உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் செய்தி தான். உடனடியாக அவர்கள் அந்த குழந்தைங்களோட உயிருக்கு, அந்த சிறுவர்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில அந்த பகுதியில அந்த சிறுவர்களுக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. அப்ப அந்த அளவுக்கு பொய் செய்தி அப்படின்றத அவர்களுக்கு கை கொடுக்குது. அந்த இடத்துல மக்களை வந்து மொபைலைஸ் பண்றதுக்கு கை கொடுக்குது அவர்களுக்கு.
மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில நியாயப்படுத்துறதுக்கு அந்த பொய் செய்தி அவர்களுக்கு அப்படியாக பயன்படுது. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்ப கொல்கட்டால நடந்தது. கொல்கட்டால மருத்துவ மாணவி வந்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக ஒரு படுகொலை நடைபெற்றிருக்கு. இந்த படுகொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. யார் இதை செய்தாரோ அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும், உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது தொடர்பான விசாரணை முதல்ல காவல்துறை தொடங்கியது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ கைக்கு போயிருக்கு. விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் அதிகபட்சமாக கூறுவதாக தானே இருக்கும், சிபிஐ கிட்ட கொடுங்க, அவங்க தான் நியாயமா விசாரணை நடத்துவாங்கன்னு சொன்னீங்க. சூமோட்டோவா உச்சநீதிமன்றமே எடுத்து இன்னைக்கு சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்கு. ஆனாலும் கூட இவர்கள் இந்த சம்பவம் தொடர்பான பொய் செய்தியை நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து பொய் செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல யாராவது ஒரு இஸ்லாமியரை இழுத்து விட முடியுமா? இதுதான் இவருடைய நோக்கம். அங்க டிஎம்சி பண்ணுச்சு, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்தார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து அங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பாதுகாக்க நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எங்க வந்து சேர்றாங்கன்னா, குற்றவாளிகள் எல்லோருமே யாராக இருக்கிறார்கள் அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக யாரோ ஒரு நபரை கை காட்டி விட்டுட்டு உண்மையிலே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை திரிணாமுல் காங்கிரஸ் அரசு, மமதா பானர்ஜி அரசு பாதுகாக்க விரும்புது அப்படின்றத பொய் செய்தியை பரப்புறாங்க. எப்படி இங்க பரப்புனாங்க உதய்பூர்ல, அதே போல இங்க பரப்புறாங்க. சில டாக்டர்களுடைய பேரை சொல்றாங்க. அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த குறிப்பிட்ட தினத்துல அந்த எமர்ஜென்சி பில்டிங்ல வேலை செய்த டாக்டர்கள், இந்த ஷிஃப்ட்ல இருந்த டாக்டர்களுடைய பேர்களை எல்லாருமே இஸ்லாமியர்களுடைய பேரை இவங்களா அந்த டியூட்டி ரோஸ்டர் அவங்க கையில கிடைச்சிருச்சு போல, அதுல வந்து அப்படியே செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 டாக்டர்களுடைய பேரை எடுத்து போய் அதுல ஒரு பெண் டாக்டர் பேரையும் கூட சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த டாக்டர்கள்லாம் அந்த சமயத்துல அங்க இருந்தாங்க. இவர்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள். செய்துவிட்டு அங்க இருந்த இன்னொரு நபரை அவர் மேல பழிய போடுவதற்காக கடைசியாக அவரையும் அந்த குற்றச்செயல ஈடுபட வைத்தார்கள். இவங்க இந்த குற்ற செயலை செஞ்சுட்டாங்க, அந்த நபரை இந்த குற்றச்செயலில் ஈடுபட வைத்தார்கள். கடைசியில் இவங்கெல்லாம் தப்பிச்சுட்டாங்க, அவரை மட்டும் மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்றதான் இவங்களுடைய கதை. அப்போ இந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்றத எல்லாராலையும் உறுதி செய்ய முடியாது. அப்போ இந்த கதை வாட்ஸ்அப்ல பரவுவதையும் சமூக வலைதளங்கள்ல பரவுவதையும் பார்க்கக்கூடிய மக்கள், அதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு பேஸை ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா, அந்த பேஸ் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் உருவாக்கிட்டு வராங்க, மேற்கு வங்கத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு வராங்க. இவர்கள் சொல்லக்கூடிய பொய்க்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதே மாதிரி கட்டமைப்பை தமிழ்நாட்டிலும் உருவாக்குவதற்கு தான் இவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மறைக்குது. எதை மறைக்குது? இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கு. அப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய போகும் பொழுது சில ஊடகங்கள் இது உண்மையா பொய்யா, அந்த டாக்டர்கள் அந்த சமயத்துல அங்க இருந்தாங்களா அப்படின்றத அவங்க ஃபேக்ட் செக் செய்யறாங்க. ஜுபைர் ஃபேக்ட் செக் செய்யறாரு. ஆல்ட் நியூஸினுடைய சார்பாக அந்த ஃபேக்ட் செக் நடக்குது. பலரை அந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த நேரத்துல வேலை செய்த, அதே மருத்துவமனையில வேலை செய்த பலரிடம் பேசுறாங்க. ஆல்ட் நியூஸ் தரப்புல போய் அங்க ஜேர்னலிஸ்ட் அவங்க கிட்ட பேசுறாங்க, காவல்துறையிடம் பேசுறாங்க. பேசும்போது அவர்களுக்கு கிடைத்த தகவலையும் வைக்கும்போது 2 டாக்டர் சொல்றாங்க. ஒரு டாக்டர் வந்து நைட்டு 1 மணிக்கே கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு, நைட்டு 12 மணிக்கே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. சம்பவம் நடந்தது அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 மணி, 3ல இருந்து 5க்கு இடைப்பட்ட காலம் தான். அதிகாலை 3 to 5 தான் அந்த சம்பவம் நடக்குது. இவங்க குறிப்பிடுற ஒரு டாக்டர் 12 மணிக்கே கிளம்பி போயிடுறாரு ஹாஸ்பிட்டலை விட்டு, அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் வீட்டுல இருந்து வெளியில வந்தாரா அப்படின்றத கண்காணிப்பதற்காக அவர் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எடுத்து பாக்குறாங்க. அவர் 12 மணிக்கு வீட்டுக்குள்ள போனவர் காலையில வரைக்கும் வெளியில வரவே இல்லை அவர். அப்போ இதுல இருந்து என்ன உறுதி ஆகுது அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் வீட்டுல இருக்கிறாரு, வீட்டை விட்டு வெளில வரவே இல்லை சம்பவம் நடந்த சமயத்துல. இன்னொரு டாக்டரை சொல்றாங்க, இன்னொரு டாக்டர், அவரும் இஸ்லாமியர் தான், அவரை சொல்றாங்க. அவரை பத்தி அதான் விசாரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அவர் 3:45 கிளம்பி போயிடுறாரு. 3 மணிக்கு சம்பவம் நடக்கிறது 3ல இருந்து 5க்கு இடைப்பட்ட காலத்துல தான். அப்ப அவர் அந்த டைம்ல அங்க ஹாஸ்பிட்டல்லே இல்லை, அவர் கிளம்பி போயிடுறாரு. ஒரு உள்ள இருக்க கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய அந்த இருப்பிடத்துக்கு போய் அவர் போய் தங்கிடுறாரு. ஸோ இவர்களால் எளிதாக, ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுது. என்ன செய்ய முடியுது அப்படின்னா, பொய்யை அப்படியே பரப்பி விட்டுற முடியுது. ரொம்ப சாதாரணமாக இந்த பொய்யை பரப்பி விட்டுற முடியுது. அதே மாதிரி இப்போ இவர்கள் உண்மையிலே இவர்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை குறித்து கவலை இருக்கா? இது மாதிரியான பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் பெரிய அளவுக்கு நடக்குது, இதை தடுத்து நிறுத்தணுன்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்து இதன் அடிப்படையில இப்படிப்பட்ட சந்தேகங்களை எழுப்புனா நாம உண்மையிலே ஆமா அது நியாயம் அப்படின்றத பத்தி பேசலாம். ஏன் இவங்க அப்படியான எண்ணம் இவர்களுக்கு இல்லை அப்படின்னா, அப்படியே மகாராஷ்டிராவுக்கு வருவோம். மகாராஷ்டிராவில் வந்து பட்லாப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா, தானே டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கக்கூடிய பட்லாப்பூர்ன்ற ஒரு ஏரியா. அங்கே ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய 4 வயது கிண்டர் கார்டன் படிக்கக்கூடிய
குழந்தைங்க, 4 வயசு குழந்தை, 2 குழந்தைங்க பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அங்க அந்த பள்ளியில பணியாற்றக்கூடிய ஒரு பையனால, ஒரு நபரால. அந்த அந்த குழந்தைங்க 1 நாள் 2 நாள்ல 15 நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த விஷயம் வெளியில வருது. அப்ப அந்த பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அந்த பகுதியை சேர்ந்த ஏன் இந்த போராட்டம் நடத்தப்படுது அப்படின்னா, இந்த தகவல் தெரிந்த பிறகும் பள்ளி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. இது தொடர்பாக காவல் நிலையத்தை அணுகிய பிறகும் நமக்கு தெரியும், மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி அரசு இருக்கு. இந்த தகவல் காவல் நிலையத்திற்கு கொண்டு போனதற்கு பிறகும் கூட 12 மணி நேரம் ஆகுது அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு. அங்க இருக்க இந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளினுடைய பெற்றோரை கூட சந்திப்பதற்கு பள்ளி நிர்வாகம் தயாராக இல்லை என்ற சூழல் ஏற்பட்டதற்கு பிறகு வேற வழி இல்லாம அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், நல்லா யோசிச்சு பாருங்க, மக்கள். இதே உதய்பூர்ல என்ன நடந்துச்சு? பாஜகவை சேர்ந்தவர்கள், வலதுசாரிகள், இந்துத்துவ அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. கத்தியால ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை குத்திட்டான் அப்படின்றதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் நடத்தினாங்க. இங்க 4 வயது குழந்தைக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, பாலியல் கொடுமை நடந்திருக்கு. இவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குது, பள்ளி நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்குது. ஆனா அங்க போராட்டம் நடத்துனது யாருன்னா பிஜேபி காரங்க யாரும் வரல. அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்குது. காவல்துறை தடியடி நடத்தி அந்த போராட்டத்தை கலைக்கிறாங்க. இதை பற்றி யாருமே பேசல பாஜகவினர். இத்தனைக்கும் அந்த ஸ்கூலோட நிர்வாகம், அந்த ஸ்கூலை நடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு பாஜகவோடு தொடர்பு இருக்கிறது, பாஜக தலைவர்களோட தொடர்பு இருக்கின்றது சில செய்திகள் இன்னைக்கு வெளியில வரதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அவங்க கொல்கத்தா விஷயத்தை எப்படி அணுகுறாங்க, அப்படியே இங்க வந்து பர்லாப்பூர் விஷயத்தை எப்படி அணுகுறாங்கன்ற வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியுதுல. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, ஒரு பந்துக்கு வந்து கால் ஃபார் பண்றாங்க, ஒரு கடை அடைப்பு. அப்போ நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து பந்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ பட்லாப்பூர்ல இப்படி அஸ்ஸாம்ல இதே சமயம் நான் சொல்றது எல்லா நிகழ்வுமே கடந்த ஒரு 10 நாட்கள்ல நடைபெற்ற நிகழ்வு தான். அஸ்ஸாம்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலம். அப்ப அஸ்ஸாம்ல ஒரு 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 3-4 நாளைக்கு முன்னாடி டியூஷன் முடிச்சுட்டு ஒரு 14 வயசு குழந்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த சைக்கிள்ல போயிட்டு இருக்கு. அந்த குழந்தையை தடுத்து நிறுத்தி ஒரு 4 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறாங்க. அந்த 4 பேர் தப்பிச்சிடறாங்க அந்த ஸ்பாட்டை விட்டு. அதற்கு பிறகு அங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம், மக்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. நடத்தி அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நபரை பிடிச்சிடறாங்க, ஒரு இஸ்லாமியர். 2வது நபரையும் இப்ப சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் ஒரு இஸ்லாமியர். அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேரை தேடுறதா சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணாங்களா முதல்ல அவர் தான் வந்து மூளையாக செயல்பட்டவர் அப்படின்ற மாதிரி கருதப்படக்கூடியது. எந்த நீதிமன்றமும் சொல்லலை. அப்படியாக காவல்துறை நம்புது. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதிகாலை ஒரு 3:30 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ண அடுத்து அதிகாலை ஒரு 3:30 மணிக்கு எங்க அந்த நிகழ்வு நடந்துச்சோ, அந்த கொடூரத்தை அவர்கள் செய்ததாக கருதப்படக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க கூட்டு போறாங்க. 3:30 மணிக்கு அவரோட கையில விலங்கு போடப்பட்டிருக்கு. அந்த விலங்கோடு சேர்த்து கட்டப்பட்ட கயிறு இருக்கு. அந்த கயிறை வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு. யாரு? ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் பிடிச்சிருக்கிறாரு. இவரை அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. எப்படி நடந்துச்சுன்னு வழக்கமா அந்த காவல்துறை சொல்லும்ல ஒரு கதை, எப்படி வந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓட முயன்றார் அப்படின்ற போது நாங்க அந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்துக்கு கூட்டு போனோம். தமிழ்நாட்டில் கூட தற்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக ஒருத்தர் வந்து கூட்டு போனாங்கல்ல, அதே மாதிரிதான் இவரை கூட்டு போறாங்க. இவர் தப்பிக்க முயன்றாரு. அதற்கு பிறகு அங்க போய் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கு, அந்த குளத்துல விழுந்துடுறாரு. குளத்துல விழுந்து மூழ்கி இறந்து போயிடுறாரு அப்படின்னு முடிச்சிடறாங்க. ஆனா பட்லாப்பூர்ல 4 வயது குழந்தைக்கு இப்படிப்பட்ட பாலியல் கொடுமையில ஈடுபட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றதற்கு எதிராக எந்த போராட்டமும் நடக்கல. அங்க வந்து குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர், ஒரு இஸ்லாமியர் கூடுதலாக, அதன் அடிப்படையில் அவர் இப்படியாக ஒரு சந்தேக மரணம் நிகழ்ந்திருக்கு. கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காக இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. அதே போல் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு நியாயம் கேட்டு காவல் நிலையத்திற்கு சென்று அது ஒரு மோதலாக மாறியது. அதையும் அந்த வன்முறையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வன்முறை ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டப்பூர்வமாக நடவடிக்கை வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வழக்கு பதிவு செய்யலாம். வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு 20 பேர் கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்தவர்களே வந்து ஊர்வலமா வர கூட்டு போயிருக்காங்க காவல்துறை. இதெல்லாம் நடந்திருக்காங்க. இதையும் மீறி யார் தலைமையில் அவர்கள் வந்தார்கள், அவருடைய வீட்டை இடி, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம். அந்த வீட்டை ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்கிட்டாங்க. ஆனா உதய்பூர்ல
பள்ளிகளில் இது மாதிரியான பசங்களுக்கு இடையில அந்த மோதல் நடக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். சமீப காலங்களில் பல இடங்கள்ல அது மிகப்பெரிய அளவுக்கு வன்முறையாக மாறுறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குற்றங்கிறது நடக்கும். ஆமா, யார் குற்றவாளியோ அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வை, ரொம்ப சிம்பிள். என்ன தண்டனை அது கொடு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு மத சாயம் தேவை. மத சாயம் பூசி தங்கியிருந்த வீட்டினுடைய ஓனர் அவருக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வீடை வச்சிருக்கிறாரு, அந்த வீட்டில் வந்து அவங்க டெனண்டா இருக்கிறாங்க. அந்த அப்பாவும் அந்த நிகழ்வுல எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது. அவருடைய பையன், அவனுக்கு கத்தி எங்க கிடைச்சது, அவன் ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சான், இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அந்த குழந்தையினுடைய மனநிலை அது மாற்றப்படணும். அதெல்லாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக சட்ட வழிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணலாம், செய்யலாம். நேரா வந்து வீட்டை இடிப்பது, அது இல்லாமல் தொடர்பிலே இல்லாத 2 நபர்கள், காப்பாற்ற முற்பட்ட 2 குழந்தைகள், அவர்களும் வந்து இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தன்ற ஒரே காரணத்துக்காக அவர்களும் இதில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு பொய் செய்தியை பரப்பி அந்த குழந்தைங்க வந்து வீட்டுக்கு கூட போக முடியாம காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறன்ற பேர்ல கொண்டு வந்து காவல் நிலையத்துல உட்கார வச்சு நாள் கணக்குல. அப்போ அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் வந்து என்னுடைய சக மாணவன் ஒருத்தன், அவன் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கடந்துகிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன்லாம் நான் பார்க்கல. அவன் உயிரை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். என் சட்டையை எடுத்துக்கிறேன், அவுக்குறேன், கிழிக்கிறேன், அவனோட உடம்புல சேர்த்து கட்டுறேன், அவனை தூக்கி உட்கார வச்சுட்டு பைக்கில் உட்கார வச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். அதற்கு எனக்கு கிடைத்த தண்டனை என்ன அப்படின்னா, நான் காவல் நிலையத்துல பல மணி நேரம் கழிக்க வேண்டிய சூழல், என்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய சொந்த வீட்டில் நான் வாழ முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இன்னொரு இடத்துல இன்னொரு மாநிலத்தில் அவங்க சொந்தக்காரங்களோட வீட்டில் போய் அவர் வாழ வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறாங்க. இதை செய்தவர்களும் இவர்கள் தான். ஸோ இன்னைக்கு இந்த ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருமே வந்து இது எங்கேயோ நடந்துச்சு, எல்லாருமே இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்று தோணும்ல, இது எங்கேயோ நடந்துச்சு, இது எங்கே ராஜஸ்தானில் நடந்துச்சு, ஒன்று மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு, இன்னும் கொல்கத்தாவில் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் வந்து பொதுவாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவினர் அப்படின்றதுக்கு. அப்போ அந்த பாஜகவினர் அப்படின்னு வரும்பொழுது இதற்கு யாரெல்லாம் இங்கு பொறுப்பேற்க வேண்டும், இதற்கெல்லாம் யாரெல்லாம் பதில் சொல்ல வேண்டும்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜகவை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இல்லை தமிழிசை அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இதற்கு பதில் சொல்ல வேணாமா? எந்த கட்சியை நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னு யோசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கட்சியை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்க வளர்க்கணும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சொல்லக்கூடிய, நீங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகளுக்கு இங்கு எதிர்வினையே இல்லை, வேற வழியே இல்லை, எதிர்வினையே இல்லை. அதற்கான கட்டமைப்பை உருவாக்கணும் முதல்ல. அதற்கான முயற்சியில இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இந்த கேள்விக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நிகழ்வுகளுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எல்முருகன் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர்களால் நகர முடியாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தக்கூடியது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அந்த கட்சியை, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இங்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை நாங்க சேர மாட்டோம், தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த 2 திராவிட கட்சிகளை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம்ன்ற பேர்ல நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதை விதைக்க நினைக்கிறீர்கள்? இங்க தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா. அப்ப இவங்களுக்கும் அந்த நிகழ்வுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை அண்ணாமலையிடம் முன்வைக்க வேண்டும், தமிழிசை அவர்களிடம் முன்வைக்க வேண்டும். இப்படியாக இன்னைக்கு வட மாநிலங்கள்ல, நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்படியான நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது, தொடர்பிலே அந்த பிரச்சனையில சம்பந்தமில்லாத நபர்களுடைய சொத்துக்களும் இன்னைக்கு சூறையாடப்பட்டு வருது. இந்த கேள்விகள்லாம் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டில் அவர்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க எந்த வகையிலையும் அவங்களுடைய குற்றங்களை குறைச்சிக்கல அப்படின்றது தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.